ஜோக்கர் தமிழ் கேமர். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் ரேங்கில் நான் ஒரு தாட்டி கூட செத்துருக்க மாட்டேன். அந்த மேட்ச் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நார்மலான லாபி கிடையாது, இது வந்து ஒரு ஹீரோயிக் லாபி. ஸோ இந்த ஹீரோயிக் லாபியில் சாகாமல் விளாட்றது ரொம்ப கஷ்டம். அது விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்துட்டுருப்பேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிச்சிருவான், எனக்கு சரியான டேமேஜ் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாட்ஸுவை போட்டு போயிடுவேன் வர்றதுக்கு. இங்கே ட்ராகன் ஃப்ரீசர் போடுவேன், அது வேறு எங்கேயோ போயிடும். எப்படியோ பார்த்திங்கன்னா கில் எடுத்துருவேன், அவன் டிமிட்ரி போட்டுருவான், அப்புறம் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த கில்லு கன்ஃபார்ம் பண்ணும்போதே சைடில் நம்ம டீமேட்டோ இருந்து அடிப்பான், அந்த ஜன்னல்லேருந்து அடிப்பான். அந்த ஜன்னல்லேருந்து அடிக்கிறவனை வந்து நான் பார்த்தேன், ஆனால் அவன் என்ன பார்க்கல. நான் வந்து அடிச்சுட்டே தான் இருந்தேன். அவன் ஜன்னல்லேருந்து வெளியே வந்து என் டீமேட் அடித்தான், ஆனால் அவன் செத்து போயிட்டான் என் டீமேட் கையால். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனும் இந்த ஜன்னலுக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சை முடிச்சு விட்டுட்டேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. நான் உங்களுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் கையில் எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா 2 பேர்த்துக்கிட்டே தரமான கன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் எப்படியா கையில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸமேட் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மேலே ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் யாருமே அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போயிடுவோம். பார்த்தீங்கன்னா எடுத்தபடியே அவனா நம்ம கையில் ஹெட்ஷாட்டோ வாங்கினோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்தால் போன ரவுண்டில் எம்பிபி. ஸோ இந்த ரவுண்ட்லேயே நம்ம எம்பிபி எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்குவோம் வந்து யாரா இந்த எதிர்க்க ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தன் ஏறி இருப்பான் பேக்கப்புக்கு. அந்த பேக்கப் இருக்கிறவனை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ரஷ் அடிக்கிறவன் வந்து ரஷ் அடிச்சிருவான், பேக்கப்பில் இருக்கிறவன் வந்து பேக்கப் கொடுத்து நம்மளை முடிச்சு விட்டுருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக க்ளால் போட்டு ஒழிஞ்சிட்டு இருப்பான், அவன் கரெக்டாக உள்ளே ஓடி வருவான் மெடிச்சுருக்கு. அப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டேன். ஸோ இன்னொருத்தனை பார்த்துட்டேன், அவன் வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு க்ளால் போட்டேன், அவனை அடித்து அவன் எனக்கு ஹெட்ஷாட் அடிச்சிட்டான். அதுங்காட்டி நான் நாக் ஆகிட்டேன். என்ன ப்ரோ சொன்னேன், டெத்தே ஆகலை அப்படின்னு சொன்னேன், நாக் ஆகிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக் மட்டும்தான் இருப்பேன், டெத்தெல்லாம் ஆகிருக்க மாட்டேன். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரவுண்டில் ஒரு தரமான ஒரு எய்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து MP40 எடுத்துருவோம். MP40க்கு வந்து உங்களுக்கு ஸ்கின் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஒரு பிங்க் கலர் ஸ்கின் இருக்குது. அது இந்த ஸ்பெக்டேட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறங்காட்டி அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறிவோம், மேலே கண்டிப்பாக ஒருத்தனாச்சு வருவான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து ஒருத்தனுக்கு மட்டும் டேமேஜ் கொடுத்தேன், அது 25 தான் கொடுத்தேன். மீதி பேர்த்துக்குலாம் நான் டேமேஜ் கொடுக்கல. ஒருத்தன் வெளியே வந்தால் திரும்ப ஒரு 25 34 கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்கிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக கீழே இறங்கினேன்னா நம்ம டீமேட் வந்து அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. அதுங்காட்டி அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ வந்து ஒரு நேரம் போட்டு நம்ம ரஷ் அடிச்சிடுவோம். அப்படி தான் நான் போட்டேன், ஆனால் நேரம் நம்மக்கிட்டே வந்து விழுந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே வந்து விழுந்துருச்சா, விழுந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். மீதெல்லாம் கீழே போயிட்டாங்க போல், நம்ம டீமேட் அடிக்க கீழே போயிட்டாங்க போல். அங்கே ஒருத்தர் AW வச்சு நம்ம டீமேட் அடிச்சிட்டு இருந்தான், அவனுக்கு வந்து சரியான டேமேஜ் கொடுத்துட்டு அவன் க்ளோவல் போட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு க்ளோவல் போட்டு நம்ம அந்த தட்ஸுவையாக போட்டு வந்து ரஷ் அடித்து அடிப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா கொரோனா போட்டுருவான். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அடிப்பேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜோனில் மாட்டியிருப்பேன். அப்புறம் திரும்பவும் தட்ஸுவையாக போட்டு அடிப்பேன், அவன் எங்கேயோ காணாம போயிடுவான். நம்மளுக்கு ரொம்ப ஆட்டம் கொடுத்தவனே இவன் தான். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் அவனை வந்து நம்ம டீமேட் அடிக்கும்போது நான் முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டுக்கு தான் இருக்கோம். ஸோ இந்த ரவுண்டை வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நான் உங்களுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது என்ன டிப்ஸ்னால், அவங்க வந்து சைபர் ஏர்ட்ராப்பை வந்து லோட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தேர்ட் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டாங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கன்ஸ்லாம் கிடச்சிரும். க்ராஸாக கிடைக்கலாம், இல்லைன்னா M1887X கிடைக்கலாம், என்ன வேணால் கிடைக்கலாம். ஆனால் தரமான கன் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட்டு கிடச்சிரும். ஸோ அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ இந்த இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சைபர் ஏர்ட்ராப் லோட் பண்ணாத மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள லோட் பண்ண விடாதீங்க. பார்த்தீங்கன்னா வந்து
கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுவோம். நான் வந்து இப்போ ஹீரோய்க்கில் இருக்கேன். ஸோ மாஸ்டர் அடிச்சதுக்கப்புறம் இல்லைனா எலைட் ஹீரோய்க்கு அடிச்சதுக்கப்புறம் எப்படி இதுக்கு வந்தேன் அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான்னு நான் பார்த்துட்டேன். ஸோ அப்படி சைட்லேயே பேக்கப் ஒருத்த கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அவனை முடிச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிச்சுட்ருவேன். நம்ம டீமேட்டை நாக் பண்ணும்போது நான் அவனை நாக் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ராப்கிட்ட ஒருத்தர் இருக்கான்னு தெரியுது. ஸோ நம்ம டீமேட்டு முடிச்சோம் அவனான்னு தெரில. ஸோ ஆனால் அந்த ஆட்ராப் கிட்ட ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஆட்ராப் எடுத்துட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒருத்தர் இருக்கான். பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக டேமேஜ் கொடுத்துருவான். நான் க்ளோவல் போட்டங்காட்டி எப்படியோ தப்பிச்சிட்டேன், இல்லைனா வந்து செத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஜோன் வேறு வந்துருச்சுன்னு சொல்லி தடிச்சுயா போட்டேன். எனக்கு டேமேஜ் கொடுத்துட்டான் போடும்போதே. ஸோ இப்போ வந்து திரும்பவும் மெடி சுற்றுவானா பார்க்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேறு எங்கேயோ போயிட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு போவேன். ஸோ இப்போ வந்து நம்ம மெடிட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெனேட் எடுத்து அவன் போட்டுட்டு போயிடுவான் எதுக்கோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிமிட்ரி வேறு வச்சுருக்கான். ஃபஸ்ட் ரவுண்டில் நம்மக்கிட்ட அடி வாங்கினான்ல அவன் தான். இப்போ வந்து நம்ம டீமெண்ட் ஒருத்தன் நாக் பண்ணிடுவான். ஸோ நான் வந்து எக்ஸமீட் வச்சு அடிச்சிருவேன். அவன் வந்து டிமிட்ரி போட்டுருவான். ஸோ டிமிட்ரி போட்டதுக்கப்புறமா அவனை கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ இத்துடன் இந்த வீடியோ பிடிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஸோ பாய் guys. So bye.